இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த தோட்டத்து வீடியோல குட்டி குட்டியே கத்திரிக்காய் செடி நாத்து விட்டு வச்சிருந்தேன். அந்த கத்திரிக்காய் செடி எல்லாத்தையும் ஒரு பக்கமா பிடிங்க நட்டு விட்டாச்சு. கூடவே நம்ம தோட்டத்துல பாவக்காய் கொடியும் இருந்தது. அந்த பாவக்காய் கொடியில இப்ப நல்லா பாவக்காய் எல்லாம் காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பொதுவா அப்பெல்லாம் பெரியவங்களே சொல்லுவாங்க, மண்ணுல நல்லா மண்புழுலாம் இருந்துச்சுன்னா அந்த மண்ணு நல்ல உரமான சத்தான மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம செடிக்கு தண்ணி ஊத்தினாலும் அந்த செடிக்கிட்ட அப்பப்போ மண்ணை பறிச்சு விட்டு குழிய நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் அது செடியை சுத்தியும் மண்ணெல்லாம் நல்லா அப்பி விடணும். அப்படிப்பட்ட ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் இந்த மண்புழு என் கண்ணில் பட்டுச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி அது உள்ள போக ட்ரை பண்ணிச்சா, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ட்டு நானே மண் எடுத்து போட்டேன். கத்திரிக்காயில நாற்று விட்டுருந்தோம்ல, அந்த நாற்று தான் இப்போ காய் காய்க்கிற அளவுக்கு செடியா வளர்ந்து இருக்கு. நம்ம செடியில பறிச்ச கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் சட்னின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த சட்னி. நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா அதை பார்த்து செஞ்சு பாருங்க. இன்னும் நீங்க அந்த வீடியோ பார்த்துருக்காட்டி இந்த வீடியோக்கு கீழே அதோட லிங்க் தரேன், பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாவக்காய் கொடியில இருந்து நல்லா நிறைய பாவக்காய் பறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல கூட நாமளா விதைய போட்டு அதுல இருந்து காய் வரப்போ அதை பறிச்சு நம்ம பசங்களுக்கு கொடுத்து நாமளும் சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த செடிங்க கட்ட வந்துட்டா மட்டும் டைம் பாஸ் அவ்வளோ ஆகும். ஏன்னாக்கா அந்த மண் அழுத்தி விடுறது, அதுக்கப்புறம் நல்லா குழிய நல்லா தோண்டி விடுறது, பழுத்து போன இலையெல்லாம் பிச்சு போடுறது, எங்க காய் வச்சிருக்கு, எங்க பூ வச்சிருக்கு, எங்க பிஞ்சு இருக்குன்னு பாக்குறதுன்னு அப்படி டைம் பாஸ் ஆகும். இடமே இல்லாட்டி கூட சும்மா ஒரு தொட்டி செடியாச்சும் வச்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும்.